கன்னி ராசி அன்பர்களே, ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். ராசிநாதன் வலிமை பெறுகிறது. அப்போ ராசிநாதன் வலிமை பெற்றாலே மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும். அதே சமயத்தில் குரு பகவான் 11ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அது 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது இயற்கையாகிய இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் நல்ல சில மாற்றங்கள், நல்ல சில தன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த கண் அமைய இருக்கிறது. நினைத்த காரியங்கள் நடக்கும், ஜெயமாகும், தொட்டது துலங்கும். தடைபட்ட விஷயங்கள் எதெல்லாம் தடையை கொடுத்து கொண்டு இருக்கிறதோ, போன மாதம் எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் இருந்ததோ அதெல்லாம் இந்த மாதம் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த கன்னிக்கு அமைகிறது. புத்திசாலித்தனம் மிக்க அறிவார்ந்த செயல்நுட்பம் சூப்பராக இருக்க போகுது. அதாவது எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் நல்லா இருக்கும். நல்ல பிளான் போடுவீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பக்காவாக இருக்கும். 2ஆம் அதிபதி, குடும்பாதிபதி, தனாதிபதி, பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். 2ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில், பணம் லாபஸ்தானத்தில் இருக்கு. பணம் லாபமாக மாறப்போகிறது. பணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பணத்தை வைத்து கொண்டு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சில தன்மைகள் உங்களுக்கு இந்த மாதம் அமையும். ஒரு சொகுசான தன்மை, அதாவது சொகுசு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சுக்கிரனுங்கிறது வாகனத்துக்கு காரக கிரகம். அந்த வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கிரன் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோடு சேர்ந்து 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ அந்த குரு சுக்கிரன் இணைவு வீடு வாங்குறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம். அல்லது வாங்க வைக்கும், அல்லது அதை பற்றி திங்க் பண்ண வைக்கும். அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் ஆழ்மனதில் கண்டிப்பாக குடும்பத்தோட டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்க விடாது. இதெல்லாம் நல்லா இருக்கு. பணம் நன்றாக இருக்க போகுது, பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்க போகுது, கல்வி நன்றாக இருக்க போகிறது, உங்கள் வாக்கு நன்றாக இருக்க போகிறது, பேச்சு பலப்பட போகிறது. உங்களை மதிக்காதவர்கள், உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் கேட்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு தன்மை. அதாவது இந்த மாதம் ஆனி மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா தைரிய வீரியத்துக்கு சொந்தக்காரரான அந்த செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நேர 3ஆம் இடத்தை பார்ப்பதும், குரு 3ஆம் இடத்தை பார்ப்பதும் ஒரு அற்புதமான ஒரு தன்மை. அந்த 3ஆம் இடம் என்பது கீர்த்தியை கொடுக்கக்கூடிய இடம். அந்த 3ஆம் இடம் தான் விற்பனையை கொடுக்கக்கூடிய இடமும் 3ஆம் இடம் தான். எதெல்லாம் விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் விற்பனை ஆயிரும். ஒரு இடம் விற்கணும், இதை விற்றுட்டு இன்னொன்று வாங்கணும். இந்த விற்பனை சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆனி மாதம். பிரயாணம், சிறு தூர பிரயாணங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். நீங்கள் போவீங்கள், அது குடும்பத்தோடு போக வேண்டிய அமைப்பு, அது தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயத்தில் பிரயாணம் கண்டிப்பாக இருக்கும். ஒப்பந்தம் போடக்கூடிய சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஏதாவது ஒரு ஒப்பந்தம், ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறீங்க, அல்லது ஒரு தொழிலில் இருக்கிறீங்க, ஒப்பந்தம் போடக்கூடிய அமைப்புண்டு. அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணலாம், அல்லது ஒரு வாகனத்தை ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த ப்ராசஸும் நல்லா இருக்க போகுது. ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு சேஞ்சஸை கொடுக்கும், ஒரு அப்லிப்டுக்கு கண்டிப்பாக உண்டு. இப்போ ரியல் எஸ்டேட் நல்லா வருமா? கண்டிப்பாக உண்டு. ஏன்னா குரு சுக்கிரனோட சேர்ந்துட்டார், லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு, சூப்பராக இருக்க போகுது. 4ஆம் அதிபதி உச்சம், சுகஸ்தானாதிபதி உச்சம். உங்களுடைய சுகத்துக்காக, தாயாரினுடைய நலனுக்காக சில நன்மைகள் எடுக்கக்கூடிய தன்மை. தாயாரினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னா கண்டிப்பாக உண்டு. தாய் வர்க்கம் ரீதியாக சில நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. வீட்டை கட்டணும், அல்லது இது வரைக்கும் நான் வாடகை வீட்டில் இருந்தேன்னா புதுசாக ஒரு வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணத்தையாவது கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மாதம்.
அதை பற்றி டிஸ்கஷன் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் நடக்கும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது 5க்குரியவன் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். காதல் ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார், உச்சமாக இருந்து பார்க்குறார். ஒரு நல்ல அமைப்பு. இப்போ குழந்தைகள் நலன் சூப்பராக இருக்க போகுது. குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. படிக்கணும், எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும், எந்த கோர்ஸ் படிக்கணும், தான் மனசில் நினைத்தது அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு கோர்ஸ் அல்லது காலேஜ் கிடைக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக இருக்கிறது. 100க்கு 95% பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் இந்த இடத்துல பதிவிடலாம். அப்போ குழந்தைகள் படிப்பு உள்ளூரில் படிக்கலாம், வெளியூரில் படிக்கலாம், வெளிநாட்டில் படிக்கலாம். படிப்பு ஆசைப்பட்ட படிப்பு நல்லா இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக இருக்குது. சார் எப்படி சார் சொல்கிறீங்க? குழந்தை ஸ்தான அதிபதி யாரு? சனி பகவான். குழந்தை காரக கிரகம் யாரு? குரு பகவான். இந்த 2 நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகள் நலன் பற்றியான அத்தனை இதுவும் அந்த 2 கிரகங்கள் தான் தீர்மானிக்குது. அப்போது அந்த 5ஆம் அதிபதி எங்கே போய் உட்கார்ந்துருக்கார்? 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். குருவின் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். உச்ச குருவினுடைய பார்வையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போது குழந்தை காரக கிரகமான சனி குரு பகவான் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். குழந்தை ஸ்தான அதிபதியான சனி பகவானை பார்க்கிறார். அப்போ பரிபூர்ணமாக இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த குருவுக்கு இருக்கிறது. அது லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். அப்போது கண்டிப்பாக நல்ல செய்தி, குழந்தை சார்ந்த விஷயத்தில் நல்ல செய்தி தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கன்னிக்கு அமைய இருக்கிறது. 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கார். 10ல் சூரியன் அமர்ந்தால் திக்பலம் அடைகிறது, வலிமை பெறுகிறது. அங்கே புதனும் ஆட்சி பலம். அப்போ என்ன அர்த்தம்? சூரியன் வலுவாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சூரியன் வலுவாக இருந்தாலே அரசு சார்ந்த விஷயங்கள், அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, நிர்வாகத்திறமை இதெல்லாமே அப்படியே டக்குன்னு உங்களுக்கு இருக்கும். சூரியனைப் போல இருக்கக்கூடிய குணநதிசயங்கள் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதனோட சேர்ந்திருக்கார் அல்லவா, தன்னம்பிக்கை இருக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படலாம். சூரியன் எப்படி உலகத்தை சுற்றி வருகிறதோ அதே போல சூரியனைப் போல ஒரு வில் பவரோடு இருக்கணும் என்கின்ற எண்ணம் இந்த கன்னிக்கு கண்டிப்பாக உண்டு. மதிப்பு மரியாதையுடன் இருக்கணும். ஒரு பெரிய மனிதரின் தோரணையில் இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், கவர்மெண்ட் காரியங்களில் ஈடுபடணும், சமூக பணிகளில் ஈடுபடணும். ஸோ இந்த எண்ணங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. புதன் சூப்பராக இருக்கிறனால எழுத்து சம்பந்தப்பட்ட, கதை கட்டுரை சம்பந்தப்பட்ட, இந்த இலக்கியம் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் சுக்கிரன் நல்லா இருக்கிறனால கலைத்துறையில் சில நாட்டங்களை கொடுக்கும், கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கும், வெளிநாட்டு தொடர்புகளையும் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கார். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான், பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், குரு அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி. 7, 9 கனெக்ட் ஆகுது. அப்போ 4, 7, 9, 2 கனெக்ட் ஆகும்போது பொருளாதார ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக இருக்கிறது. பொருளாதார சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. அப்போது குரு சுக்கிரன் இணைந்து 2 கிரகங்கள் 11ஆம் இடத்துல பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழில், வேலை எதாக இருந்தாலும் ஒரு மாற்றங்கள், ஒரு ப்ரமோஷன், ஒரு லீடர்ஷிப் இதெல்லாமே கன்னிக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குது. திருமணம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு கூட 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக உண்டு. 5க்குரியவன் 7 இருக்கிறனால காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதம் உண்டு. ஸோ ஆக மொத்தம் கன்னிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய, நல்ல மாற்றத்தை தரக்கூடிய, இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஆனி மாதம் அமையப்பெறுகிறது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு.
இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா இல்லையா, என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இதுவரைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ சார் திருமணம் நடக்கும், எப்போ வீடு கட்டுவேன், எப்போ நம்மளுடைய வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.